வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக். சினிமா தியேட்டர்ல படம் பார்க்கும்போது நாம குறிக்கிற அந்த ருசியான பாப்கார்ன் இனிமே உங்க தலைக்கு தேய்க்கிற பாராஷூட் எண்ணெய் கம்பெனிக்கு சொந்தமாக போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, இந்தியாவின் முன்னணி எஃப்எம்சிஜி நிறுவனமான மேரிகோ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச 4700BCங்கிற பிரீமியம் ஸ்நாக்ஸ் பிராண்ட அதிரடியா விலைக்கு வாங்கியிருக்காங்க. வெறும் எண்ணெய் வித்துட்டு இருந்த மேரிகோ ஏன் திடீர்னு பாப்கார்ன் விற்க போறாங்க? இந்த டீல் பின்னால இருக்கிற மாஸ்டர் பிளான் என்ன? ஒரு முதலீட்டாளரா நமக்கு இது லாபமா? வாங்க முழுசா அலசலாம். ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக். 2013ல சிராக் குப்தா என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த ஜியா மெய்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம். இவங்களுடைய பிராண்ட் பேர் தான் 4700BC. ஆரம்பத்துல ஒரு சிறிய பாப்கார்ன் பிராண்டா இருந்த இவங்க பிவிஆர் சினிமாஸ் கூட சேர்ந்து இன்னைக்கு விமான நிலையங்கள், ஆன்லைன், சூப்பர் மார்க்கெட்னு எல்லா இடத்துலயும் வளர்ந்து நிற்கிறாங்க. இப்போ 2026 ஜனவரி மேரிகோ நிறுவனம் களத்துல குதிக்குது. பிவிஆர் ஐஎன்ஓஎக்ஸ் கிட்ட இருந்த பங்குகளையும் சேர்த்து மொத்தமா 4700BC நிறுவனத்தோட 93.27% பங்குகளை மேரிகோ வாங்க போறாங்க. இதுக்காக அவங்க கொடுக்க போற விலை கிட்டத்தட்ட 226.83 கோடி ரூபாய். இப்போ நீங்க கேட்கலாம், 226 கோடி கொடுத்து வாங்குற அளவுக்கு அந்த பாப்கார்ன் கம்பெனியில என்ன இருக்குன்னு? இங்கதான் அந்த மேஜிக் நம்பர்ஸ் இருக்கு. நாம வாங்குற இந்த புது நிறுவனத்தோட வளர்ச்சியை பாருங்க. 4700BC வருடம் 2022-2023 வருமானம் 48.47 கோடி ரூபாய். வருடம் 2023-2024 வருமானம் 75.29 கோடி ரூபாய். வருடம் 2024-2025 வருமானம் 98.66 கோடி ரூபாய். கிட்டத்தட்ட வருஷா வருஷம் இவங்க டபுள் மடங்கு வேகத்துல வளர்ந்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாங்க, அக்டோபர் 2025 முதல் டிசம்பர் 2025 வரையிலான கணக்கின்படி பார்த்தா இவங்க ஆண்டு வருமானம் 140 கோடி ரூபாயை தொடும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு அசுர வளர்ச்சி. எக்ஸ்பர்ட்ஸ் அனாலிசிஸ். மேரிகோ ஏன் இதை செய்யணும்? போர்ட்ஃபோலியோ மாற்றம். மேரிகோவை இதுவரைக்கும் நாம பாராஷூட் மற்றும் சஃபோலா மூலமா தான் அதிகமா அறிவோம். ஆனா அவங்க இப்போ ட்ரூ எலிமெண்ட்ஸ், பிளிக்ஸ் வரிசையில இந்த 4700BCயையும் சேர்த்து ஒரு முழுமையான உணவுப் பொருள் நிறுவனமா மாறிட்டு வராங்க. பிரீமியம் சந்தை. இது சாதாரண சிப்ஸ் பாக்கெட் இல்ல, நகர்ப்புற மக்கள் விரும்புற கார்மே ஸ்நாக்கிங், அதாவது பிரீமியம் ரகம். இது லாப வரம்பு அதிகம். பிவிஆரின் வெளியேற்றம். பிவிஆர் ஐஎன்ஓஎக்ஸை பொறுத்த வரைக்கும் சினிமா காட்டுறது தான் அவங்க தொழில். ஸ்நாக்ஸ் விற்கிறது அவங்களுக்கு நான் கோர் அசெட். அதனால அவங்க இதை வித்துட்டு காசாக்கிட்டாங்க. ஆனா மேரிகோவுக்கு விநியோகம் தான் பலம். அவங்க இந்த பிராண்ட மூல முடுக்கெல்லாம் கொண்டு சேர்ப்பாங்க. ரிஸ்க்ஸ் அண்ட் சேலஞ்சஸ். எல்லாம் நல்லா இருந்தாலும் இங்க சில விஷயங்களை கவனிக்கணும். நிறைவேற்றும் காலம். இந்த டீல் இன்னும் முழுசா முடியல. ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு. அடுத்த 30 நாட்களுக்குள் இது முழுமையடையும்னு சொல்லியிருக்காங்க. போட்டி. ஸ்நாக்ஸ் மார்க்கெட்ல ஏற்கனவே பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க. பாப்கார்ன், மக்கானா போன்ற பொருட்களை பிரீமியம் விலையில் மக்கள் தொடர்ந்து வாங்குவாங்களான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஃபியூச்சர் அவுட்லுக். அடுத்த 6 மாசம் மேரிகோ என்ன பண்ணுவாங்க? மேரிகோவின் சிஇஓ சௌகதா குப்தா என்ன சொல்றாருன்னா, இந்த 4700BC பிராண்டை பயன்படுத்தி புது ஸ்நாக்ஸ் வகைகளை அறிமுகப்படுத்த போறாங்களாம். மக்கானா, சிப்ஸ், நாச்சோஸ்னு வெரைட்டி காட்ட போறாங்க. முக்கியமா மேரிகோவின் மிகப்பெரிய விநியோக நெட்வொர்க்கை பயன்படுத்தி இந்த பிராண்ட அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது தான் அவங்க திட்டம். சுருக்கமா சொல்லணும்னா, மேரிகோ இப்போ ஒரு அக்ரெசிவ் மோட்ல இருக்காங்க. என்ன விக்கிற கம்பெனின்னு முத்திர குத்தாம எதிர்காலத்துல ஒரு பெரிய எஃப்எம்சிஜி ஃபுட் ஜெயண்டா மாற துடிக்கிறாங்க. முதலீட்டாளர்களே, மேரிகோவின் இந்த மாற்றம் அவங்க பங்கு விலையில் நீண்டகால அடிப்படையில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு. இந்த பாப்கார்ன் டீல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரைக்கும் டாடா பாய் பாய். டிஸ்க்ளைமர்: இது கல்வி நோக்கற்கான வீடியோ மட்டுமே. முதலீடு செய்யும் முன் உங்கள் நிதி ஆலோசகரை கலந்தாலோசிக்கவும்.